ஆஸ்ட்ராலஜராக இருந்தது வந்து என்ன பெரிய அப்படி ஒரு தப்புன்னு எனக்கு தெரியலை. ஆஸ்ட்ராலஜி வந்து என்னோட பேஷன். பட் நான் வந்து ஒரு லாயர் பை ப்ரொஃபஷனுங்க. அதுலேயும் நல்ல ஒரு நிறையா சர்ச்சை வந்துச்சு, வந்து நீங்கள் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சா எனக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு விமனாக பீயிங் அ விமன் இஸ் வெரி டஃப். அது பீயிங் அ விமன் இன் பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டஃப். யூ நீட் டு ஃபேஸ். இருந்தாலும் எங்களோட மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அண்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு எப்போ சொன்னாரோ அதில் இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அவ்வளோதான் சொல்லுவீங்க, வேறு என்ன சொல்ல முடியும். கவுண்டம்பாளையம் திருமதி ஆர்.டி. கனிமொழி கழக நிர்வாகி. ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது, எனக்கு என் பசங்க பிறக்கும்போது அந்த ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் நான் 100% நாங்கள் ஃபீல் பண்ணுங்க சார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற கனிமொழி சந்தோஷ் என்னும் நான். என்ன ஒரு ஜோதியில் வந்து இந்த அம்மா வந்து ஜோசியம் பார்த்து தான் வந்துச்சா பாலிட்டிக்ஸ்? 100%ங்க, நான் ஜோசியம் பார்த்து தாங்க வந்தேன். 100% ஐ எம் ப்ரவுட் டு சே எங்கள் தளபதி 2026 சிஎம் ஆவாருன்னு தான் இந்த மேடைக்கு வந்து நான் நின்றுட்டுருக்கேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சட்டசபையில் சில இடத்துல ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்ட்ங்க. எப்போல்லாம் தளபதியோட வாய்ஸோ அவரே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ நம்ம மிதந்துட்டு இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபீலிங். அண்ணா சொன்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு. டிகே பார்ட்டி அப்படிங்கிறது வந்து we are more than a family. we are emotionally connected to தளபதி. இதுக்காக தான் நம்ம பேசும்போது நிறைய இடத்துல வந்து கூட எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. ஏன்னா பிகாஸ் யூஸ் த சேம் வேர்டுங்க. நாங்கள் தளபதின்னு பேசியே வந்து பழகப்பட்டதுனால அண்ணன் தளபதி இந்த மாதிரியே நாங்கள் பேசி பழக்கப்பட்டாச்சு. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM ஹாஸ்பிட்டல்ஸ். கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பெர்ஃபெக்ஷன். பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான் கிளீன் ஸ்மார்ட் லிவ் பெட்டர் ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். அப்டேட் கார்ஸ் accelerating the future. Gift partner Ponmani Wet Grinder. From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition. Beverage partner Wag Bakri. Food partner Hari Bhavanam, 55 years of trusted taste since 1971. Aqua partner Podigai Aqua Industries. Venue partner Hindustan Education Institutions. Print partner Dinamalar. ஸோ அடுத்து நம்ம மேடை அலங்கரிக்க போறவங்க, அவங்க வந்தாலே அந்த மேடை இன்னும் அழகாயிடும் நான் நம்புறோம். Vanitha Mohan Kumar ma'am onto the stage. Galata Golden Woman Coimbatore Edition 2026. Golden icon of inspiration. Women in politics. And the award goes to Honorable R.D. Kanimuri. Thank you. With a special request, also we love to welcome Minister Vignesh sir. So நீங்களும் உங்க கையால வணக்கம். கெலாட்டா எப்பவுமே கெலாட்டா பண்ணாமல் விட மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து கெலாட்டா வந்து இப்போ புதுசும் இல்லை. ஐ ஹவ் ட்ராவல்டு மோர் தென் 3 years ஐ ஹோப் பிரதர், இல்லைங்களா? நிறைய பேர்த்துக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் நான் பேசும்போது
இங்கேருந்து நிறையா விஷயங்கள் ஷேர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன உண்மை வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும். சூப்பர். குட்டி கதையா? குட்டி கதை. குட்டி கதை. இது வந்து மற்றவங்க கதை கிடையாது, என்னோட கதை தான். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, மெயினாக நிறைய பேத்துக்கு நிறையா டவுட்டு. என்ன டவுட்னா, கனிமொழி வந்து ஃப்ரம் நார்த்தா அப்படின்னு ஒரு டவுட்டுங்க அங்கே. ஒரு வடநாட்டு பொண்ணை எப்படி வந்து இங்கே கேண்டிடேட்டை அறிவிக்க முடியும் நம்ம தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. நான் வந்து பக்கா சவுத்துங்க, அதை நான் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. என்னோடய பேர்லேயே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது தமிழ் பேசுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுங்க. தமிழ் ரொம்ப நல்லா பேசுவேன். எப்படி கேள்வி கேட்டாலும் நல்லா பதில் சொல்லுவேன் நான். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஆஸ்ட்ராலஜராக இருந்தது வந்து என்ன பெரிய அப்படி ஒரு தப்புன்னு எனக்கு தெரியலை. ஆஸ்ட்ராலஜி வந்து என்னோட பேஷன். பட் நான் வந்து ஒரு லாயர் பை ப்ரொஃபஷனுங்க. அதுலேயும் நல்ல ஒரு நிறையா சர்ச்சை வந்துச்சு. வந்து நீங்கள் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கள் மினிஸ்டர் அண்ணா கூட பேசியிருப்பார். மருத்துவரோட ஒரு கருத்தை ஒரு சாதாரண மனிதன் யாராக இருந்தாலும் எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா? சும்மா சொல்லுங்கள். இப்போ குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். உடம்பு சரியில்லைன்னா என்னங்க பிரதர் பண்ணுவீங்க? காய்ச்சல், என்ன சிரப் கொடுப்பீங்க? அதெல்லாம் தெரியலங்க. சிறப்பு எங்க அம்மா இங்கே ஊத்திடுவாங்க வாயை இருக்கிறவங்க திறந்து. யாராவது சொல்ல முடியுமா ப்ளீஸ்? பேராசெட்டமால். ஆ. இப்போ நீங்கள் டாக்டராங்க மேடம்? இல்லைங்களா? இதாங்க நடந்துச்சு, இதாங்க உண்மை. அந்த மாதிரி வந்து ஒரு கவுன்சிலிங் செஷனில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, நமக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கிறது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் வேர்ல்டில். ஸோ நம்மளோட கருத்துக்களை நம்ம நிறையா விஷயங்கள் பகிரத்துக்கான அந்த உரிமை வந்து ரைட் டு ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? லால அந்த ஆக்ட் படி வந்து தாராளமாக எனக்கு என்ன தோணுதோ, மக்களோட மனம் புண்படாமல் நான் பேசுகிறதுக்கான ஒரு உரிமை எனக்கு இருக்குது. இது எல்லாத்துக்கும் இருக்குது, எனக்கு மட்டும் கிடையாது. அதோட அடிப்படையில் வந்து இந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய டாக்டர் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வந்திருக்கும். இப்போ வந்து என்னென்னா, லைக் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஸ் தேர் என்ன சொல்கிறது நம்மளுக்கு, உங்களுக்கு ஒரு வகையான ஒரு ஸ்கில் இருக்கும், எனக்கு ஒரு வகையான ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த வகையில் வந்து எனக்கு ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ஒரு இன்னொரு தேங்க் பண்ணிடணுங்க கெலாட்டாக்கு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் வந்து கெலாட்டாவில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100K ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க நான் ஆஸ்ட்ராலஜியில் இருக்கும்போது. அந்த அளவுக்கு வந்து பீப்புளுக்கு வந்து நல்லா கொண்டு போய் வந்து சேர்த்திடுவாங்க கெலாட்டா. இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிட்டிக்ஸ் ஸ்கூலில் வரணும் அப்படிங்கிறது இருந்தால் இதுதான் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய சினிமாஸ்லலாம் பார்த்துருப்போங்க. அந்த மாதிரி இங்கே வந்து முதல்ல பீப்புளுக்கு நம்ம வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை இருந்தது அப்படின்னா யாருனாலுமே பாலிட்டிக்ஸ் ஸ்கூலில் கண்டிப்பாக வரலாங்க. இது என்ன ஒரு ஜோதிடர் வந்து இந்த அம்மா வந்து ஜோசியம் பார்த்து தான் வந்துச்சா பாலிட்டிக்ஸ்? 100%ங்க நான் ஜோசியம் பார்த்து தாங்க வந்தேன். 100% ஐ எம் ப்ரவுட் டு சே எங்கள் தளபதி 2026 சிஎம் ஆவாருன்னு தான் இந்த மேடைக்கு வந்து நான் நின்றுட்டுருக்கேன். அது இன்றைக்கி நடந்திருக்கு. அதை வந்து நம்புகிறேங்க, நம்பலை. சொன்ன மாதிரி போங்கு இல்லை மேடம் சொன்ன மாதிரி 100 இருந்தாலுமே 100% உண்மை. ஏன்னா நீங்கள் உங்களை பிலீவ் பண்ணணும் கண்டிப்பாக இல்லைங்களா? நம்ம பண்ணக்கூடிய தொழிலை நம்ம நம்பி தாங்க ஒரு தொழில் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த ஒரு ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வராங்க. எல்லாத்துக்கும் சொல்லிக்கணும், நான் வந்து ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் அ ஹானரி டாக்டரேட்டுங்க நான். ஏன்னா நிறையா வந்து அட்வைசஸ் வந்து மெடிக்கல் ரீதியாக பண்ணிகிட்ருப்பேன். பிகாஸ் ஐ கேர் ஃபார் பீப்புள். அதனால தான் வந்து நான் அவங்களோட ஹெல்த்தை பேஸ் பண்ணி நிறையா சொல்லிகிட்டு இருக்கும்போது நிறையா கன்ஃபியூஷன்ஸ். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் பீரியட் மாறும்போது இந்த கால சுழற்சியில் நான் இந்த மேடையில் வந்து இதே மேடையில் ஒரு ஜோதிடராக பேசியிருக்கேன். இதே மேடையில் நம்ம தளபதி அவரோட பிளெஸ்ஸிங்கால் நான் இங்கே வந்து ஒரு எம்எல்ஏவாக பேசிகிட்ருக்கோம். எல்லோரும் இப்போ மேடம் கூட சொன்னாங்க, ஒரு மினிஸ்டராக தெரியலை நீங்கள், ஒரு எம்எல்ஏவாக தெரியலன்ட்டு. இல்லைங்க, நாங்கள் மோர் தென் ஒரு ஃபேமிலி. நான் வந்தோடனே எனக்கு ஒரு ஹாப்பி. எனக்கு வந்து அண்ணன் கையில் வந்து அவார்டு வாங்கணுங்கிற ஒரு சந்தோஷம். மேடம் கையில் கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமே நான் வந்து, ஏன்னா வி ஆர் லைக் அ ஃபேமிலி, வி ஆர் மோர் தென் அ ஃபேமிலி. ஆக்சுவலி டிவிகே பார்ட்டி அப்படிங்கிறது வந்து வி ஆர் மோர் தென் அ ஃபேமிலி. வி ஆர் எமோஷ்னலி கனெக்டட் டு தளபதி. இதுக்காக தான் நம்ம பேசும்போது நிறைய இடத்துல வந்து கூட எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. ஏன்னா பிகாஸ் யூஸ் த சேம் வேர்டுங்க. நாங்கள் தளபதின்னு பேசியே வந்து பழகப்பட்டதுனால அண்ணன் தளபதி இந்த மாதிரியே நாங்கள் பேசி பழக்கப்பட்டாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. சொன்ன மாதிரி இனி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேறு மாதிரி நிகழ்ச்சிகள் கூட பிளான் பண்ணலாம்.
ஒரு பியூட்டிஷியனாக இருக்கவும், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குக்கிங்காக இருக்கவும், அதெல்லாம் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. இட்ஸ் வித் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா பீயிங் விமன் இஸ் டூ கிரிட்டிக்கல் ஆக்சுவலி. ஏன்னா வந்து இதில் அது ஏதாவது பேச நம்ம ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் பின்னாடியும் ஒரு மென் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால எனக்கு சந்தோஷம். ஏன்னா என் பின்னாடி வந்து என்னோட கணவர் திரு ஜே சந்தோஷ்குமார் அவர் வந்து எனக்கு கூடயே வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய ஒரு கேம்பெயின்லாம் பார்த்துருப்பீங்க அவரை. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ பெண்ணோட விருப்பங்களையும் ஒரு ஆண் வந்து கண்டிப்பாக கேட்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டெகிரிட்டி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த ஒரு மேடையை நம்மளால் ஷைன் பண்ண முடியும். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் வந்துட்டு பெண்கள் எதுக்குமே வந்து சலிச்சவங்க கிடையாது. எல்லா பக்கம் வந்து வி கேன் வின். நிறைய கேலிகள், நிறைய கிண்டல்கள். இங்கே இந்த மேடைக்கு வந்து இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா நான் நிறையா பிரச்சனைகள் வந்து நம்மளோட சக மக்கள்கிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தாண்டி வந்து இங்கே பேசிகிட்ருக்கோம். ஸோ ஹாப்பியாக இருங்க, சியர்ஃபுல்லாக இருங்க, லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வித் யுவர் கமிட்மெண்ட். உங்களோட ஏன்னா பாருங்கள், ஒரு விமனாக ஆஸ் அ மதராக நான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆச்சா எனக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு விமனாக பீயிங் அ விமன் இஸ் வெரி டஃப். அது பீயிங் அ விமன் இன் பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப டஃப். யூ நீட் டு ஃபேஸ். இருந்தாலும் எங்களோட மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அண்ணா அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு எப்போ சொன்னாரோ அதில் இருந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அவ்வளோதான் சொல்லுவீங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? முகத்துக்கு முன்னாடி யாரும் எதுவும் வந்து சொல்லவே முடியாது, யாராலையும் பேசவே முடியாதுங்க. பின்னாடி பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுங்க, ஃபார்வர்டாக வாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட தொகுதியில் கவுண்டம்பாளையம் கான்ஸ்டியூன்சியில் நான் இருக்கேன். விமன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகட்டும் வி ஹவ் பிளான்டு டூ மெனி ப்ரோக்ராம்ஸுங்க. அதுக்குன்னு அந்த தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்ரோச் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எதுனாலும் வரலாம். உங்களோட வாய்ஸாக, உங்களோட ஒரு சிஸ்டராக, உங்களோட ஃபேமிலி மெம்பராக நான் கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட ஒரு கடமையாக நினச்சிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கலாட்டா டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஸோ நீங்கள் அதை விட போனால் எப்படி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்காக ஸ்பெஷலாக எல்இடியில் வச்சுருக்கோம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பெற்ற கனிமொழி சந்தோஷ் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுள்ளேன் என்றும் கடவுளை உறுதி கொள்கிறேன். ஆஹா, ஸோ எப்படி இருந்துச்சு மேம் இந்த ஒரு மூமெண்ட்? ஏன்னா சொல்லுவாங்கள்ல, விஜய் சார் ஸ்டைலில் சொல்லணும்னா இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு மாதிரி நீங்கள் வந்து ஒரு அழகும் அறிவும் கலந்த ஒரு ஆற்றலாக இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஒரு என்ன ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னா என்ன பார்க்குறீங்களே? ஆமாவா? சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா. சூப்பர்ப்பா. ஸோ உங்களுடைய ஒரு பெரிய கோல் என்ன? அந்த இந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அதாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னா சட்டசபையில் சில இடத்துல ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சண்ட்ங்க. எப்போல்லாம் தளபதியோட வாய்ஸோ அவரே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ நம்ம மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். என்ன சொல்கிறது, அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபீலிங். அண்ணன் சொன்ன மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இன்ட்டு பாலிடிக்ஸ்னால நிறையா பேர்த்துக்கு நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. உண்மையிலே வந்து எங்களுக்கு இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வாங்கி கொடுத்ததுக்கும் சரி, அது உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்லுங்கள், நம்ம தளபதியோட வேவ்னு சொல்லலாம். மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுங்க. அது கரெக்டாக வந்து நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது, அதாவது எனக்கு என் பசங்க பிறக்கும்போது அந்த ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அந்த ஃபீல் நான் 100% நாங்கள் ஃபீல் பண்ணேங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே மக்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் நிறைவு செய்வீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிங்கிங் காம்படிஷன் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு ஜட்ஜாக வந்து நம்மளோட சூப்பர் சிங்கர் சரண்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க.
கேட்குற இடத்துல இருந்தீங்க. இப்போ நீங்க ஜட்ஜா மாதிரி ரிசல்ட் சொல்ற இடத்துல இருக்கீங்க. ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அந்த தேர்ட் பிளேஸ் கோஸ் டு நிவேதா. த செகண்ட் பிரைஸ் கோஸ் டு செகண்ட் பிரைஸ் கோஸ் டு அனுஷா. The first prize goes to சேசாஸ்ட்ரி. ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு பேர். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM ஹாஸ்பிட்டல்ஸ். கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பர்ஃபெக்ஷன், பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான், கிளீன் ஸ்மார்ட், லிவ் பெட்டர், ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். Update cars, accelerating the future. Gift partner, Ponmani Wet Grinder. From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition. Beverage partner, Wag Bakri. Food partner, Hari Bhavanam. 55 years of trusted taste since 1971. Aqua partner, Podigai Aqua Industries. Venue partner, Hindustan Education Institutions. Print partner, Dinamalar.